தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக முன்னாள் அமைச்சர் கட்சியிலிருந்து விலகினார், அதிமுகவில் இணைந்தார். திமுக முன்னாள் அமைச்சர் கட்சியிலிருந்து விலகினார், அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். இந்த சம்பவம் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். செஞ்சி ராமச்சந்திரன் 1944ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் ஆவியூர் கிராமத்தில் பிறந்தார். இவர் வழக்கறிஞர் ஆவார். இவர் ஆரம்பத்தில் திமுகவில் தனது அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். 1977, 80, 89 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். வைகோ திமுகவிலிருந்து விலகிய போது வைகோவுடன் இணைந்தார். மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்தார். 1998, 99ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மத்திய நிதி அமைச்சராக பதவி வகித்தார். வைகோவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சியிலிருந்து விலகி போட்டி மதிமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். பின்பு திமுகவில் இணைந்தார். திமுகவில் தனக்கு பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் திமுக கண்டுகொள்ளவில்லை. ஆரம்பத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளராக இருந்தவர் செஞ்சி ராமச்சந்திரன். கருணாநிதியின் செல்லப்பிள்ளையாக இருந்தவர். தற்பொழுது வயது இவருக்கு 82 ஆகிறது. அவர் இருதய அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனையில் இருந்தபோது கூட கருணாநிதி பார்க்கவில்லை என்ற வருத்தம் இருந்தது. இதனால் 2014ஆம் ஆண்டு மனம் வெறுத்து போய் செஞ்சி ராமச்சந்திரன் திமுகவிலிருந்து விலகி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். திமுகவில் ஒரு முக்கிய தலைவர், மூத்த தலைவர். திமுக சார்பில் 3 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். மதிமுக சார்பில் 2 முறை பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர். திமுகவின் மாவட்ட செயலாளராக இருந்தவர் செஞ்சி ராமச்சந்திரன். மத்திய அமைச்சராக பதவி வகித்தவர். 2014ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் இவர் அதிமுகவில் சேர்ந்தார். தற்பொழுது வயது அவருக்கு 82 ஆகிறது. அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய பேச்சுவார்த்தை கூட நடத்தப்பட்டது.